அதுதான் பாஜகவுக்கு கொடுத்துருக்க டாஸ்க். எப்படி முக்தாருக்கு வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறவனுங்களை எல்லாம் நேர்காணல் எடுத்து அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ, அதேமாரி அண்ணாமலைக்கு ஒரு டாஸ்க்கு. யார் யார் முஸ்லீம்களை ஆதரிக்கலாம் அவங்களெல்லாம் நான் எதிரியாக பார்க்கணும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு யார் அண்ணாமலை. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்க, தமிழ்நாட்டில் வாழ்ந்தீங்க, தமிழ்நாட்டில் நம்ம வெளி மாநில கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலே சொல்கிறேன் நான். அப்போது ஒருத்தர் இந்து இறந்துட்டாருன்னா அவரை வந்து சுடுகாட்டுக்கு எப்படி கொண்டு போவாங்க? ஊர்வலமாக கொண்டு போவாங்க. ஊர்வலம். அப்போ ஒரு சாதாரணமான நபராக இருந்தால் கொஞ்சம் கூட்டம் வரும், ஒரு பிரபலமான நபர் இருந்தால் நிறைய கூட்டம் அதிகமாகும், இருக்கா இல்லைங்களா? அதேமாதிரி ஒரு கிறிஸ்துவர் இறந்துட்டா என்ன ஆகும்? கல்லறை கொண்டு போவாங்க. அவரையும் அப்படிதான், சாதாரண நபர்னா கொஞ்சம் கூட்டம் வரும், பிரபலமான நபர்னா நிறைய கூட்டம் வரும். அதேமாரி ஒரு முஸ்லீம் இருந்துட்டாலும் மசூதி கொண்டு போவாங்க. அது சாதாரண நபர்னா கொஞ்சம் கூட்டம் போவோம், பிரபலமான நபர்னா நிறைய கூட்டம்.